ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இன்ஜெக்ஷன்ஸ், இன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ஹைட்ரேஷன்ஸ் எப்படி ஈஸியாக படிக்கலாம்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபியூஷன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ், ஹைரார்கி, கோடிங் கைட்லைன்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வித் சாம்பிள் சார்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கே ஏதாச்சும் இன்ஜெக்ஷன்ஸ், இன்ஃபியூஷன்ஸ், ப்ரொவைடர்ஸ் ஆர் நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் வர பேஷண்ட் அவங்க தெரப்பி, ப்ரொஃபைலாக்டிக், டயக்னாஸ்டிக் பர்பஸ்க்காக வந்தாங்களா இல்லை கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக வந்தாங்களான்னு வெரிஃபை பண்ணணும். ஸோ அதனால் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃபியூஷன்ஸ் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போது தெரப்பட்டிக் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கே ஹைட்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா டாக்டர் எலக்ட்ரோலைட்ஸ் இல்லைன்னா ஃப்ளூயிட்ஸை இன்ட்ராவீனஸ் ரூட் மூலியமாக கொடுப்பாங்க. அது உங்களோட பாடியை ஹைட்ரேஷன் பண்ணும். இதை தான் நம்ம ஹைட்ரேஷன்னு சொல்கிறோம். இது ஒரு இன்ஃபியூஷனும் தான், ஆனால் ட்ரக்ஸ் இல்லாமல். பொதுவாக இது ப்ரீ பேக்கேஜ் ஃப்ளூயிட்ஸாக தான் இருக்கும், லைக் NaCl, KCl எக்ஸெட்ரா. இந்த ஹைட்ரேஷன் கோட் பண்ணதுக்கு அவங்க எவ்வளோ நேரம் சாலைன் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணணும். இனி கோட் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் ஹைட்ரேஷனுக்கு 96360 கொடுக்கணும். அண்ட் ஒரு அதிக மணி நேரத்துக்கும் ஒரு ஆட்-ஆன் கோட் 96361. இனி சாம்பிள்ஸ் பார்ப்போம். பேஷண்ட்க்கு மார்னிங் 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும், அதாவது 3 மணி நேரம் NaCl கிடைச்சா இங்கே நம்ம 96360 அண்ட் 96361 into 2 கோட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 1 ஹாருக்கு 96360 கோட் அண்ட் எக்ஸ்ட்ரா 2 மணி நேரத்துக்கு 96361 into 2 கோட் கொடுக்கணும். அடுத்த சாம்பிள் பார்ப்போம். இதில் பேஷண்ட்க்கு மார்னிங் 11 மணிலிருந்து 11:20 வரை, அதாவது 20 நிமிஷத்துக்கு NaCl ரிசீவ் ஆகுது. ஸோ CPT கோட் 96360 டிஸ்கிரிப்ஷன் படி இந்த கோட் கொடுக்க நம்ம குறைஞ்சது 31 நிமிஷம் இருக்கணும். ஸோ நம்ம 31 நிமிஷத்துக்குள்ள ஹைட்ரேஷன் கோட் பில் பண்ணக்கூடாது. அடுத்த உதாரணம், இங்கே NaCl பேஷண்ட்க்கு மார்னிங் 11 o'clockலேருந்து 12:30 வரைக்கும் கிடச்சிருக்கு. அதனால 96360 கோட் ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் ஹைட்ரேஷனுக்கு கொடுக்கணும். அடுத்த 30 நிமிஷத்துக்கு கொடுக்கக்கூடாது. ஆட்-ஆன் கோட் பில் பண்ண நமக்கு குறைஞ்சது 31 நிமிஷம் வேணும். இப்போது டிப்ஸ் பார்ப்போம். 31 நிமிஷத்துக்கு கீழே ஹைட்ரேஷன் கோட் பண்ணக்கூடாது. கோட் பண்ணுறப்போ ஒரு ஆட்-ஆன் கோட்க்கு மினிமம் 31 நிமிஷம் கண்டிப்பாக அவசியம். இன்ஃபியூஷன் டைமில் ஒரே டைம் ஹைட்ரேஷன் கோட் செய்யக்கூடாது. KVO, சாலைன் ஃப்ளஷ், ஹெப்பாரின் லாக்ஸ் ஹைட்ரேஷனாக கோட் பண்ணக்கூடாது. அடுத்ததாக இன்ஃபியூஷன்னா என்னன்னு பார்க்கலாம். நார்மல் சாலைனில் ட்ரக் சேர்த்தா அதுதான் நம்ம இன்ஃபியூஷன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு பனானா பேக்ஸ், ஆன்டிஎமெட்டிக்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட், கோட் கிளாசிஃபிகேஷன். ஹைட்ரேஷன் மாதிரியே இன்ஃபியூஷன்ஸ்க்கும் கோட் பண்ணுற டைம் நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ட்ரக் 1 மணி நேரத்துக்கு கிடச்சா 96365 கோட் கொடுக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே ட்ரக் கண்டினியூ ஆச்சுன்னா ஆட்-ஆன் கோட் 96366 கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரக் இன்ஃபியூஸ் பண்ணால் 96367 கோட் கொடுக்கணும். ஸோ அது சீக்வென்ஷியல் ட்ரக்னு சொல்வோம். ரெண்டோ அதுக்கு மேலேயோ ட்ரக் ஒரே டைம் கொடுத்தா நம்ம அதை கன்கரண்ட் இன்ஃபியூஷன்னு சொல்கிறோம். அப்புறம் அதோட கோட் 96368. உதாரணம் இப்போ பார்ப்போம். மார்னிங் 10 மணிலிருந்து 12 மணி வரை பேஷண்ட்க்கு ட்ரக் A, அப்புறம் 12 மணிலிருந்து 1 மணி வரை ட்ரக் B கொடுத்தா அதுக்கு நம்ம 96365, 96366 அண்ட் 96367 கோட் கொடுக்கணும். இங்கே நம்ம 10 மணிலிருந்து 11 மணி வரை இருக்கிற ட்ரக் Aக்கு 96365 கோட் பண்ணணும். அப்புறம் 11 மணிலிருந்து 12 மணி வரை ஆட்-ஆன் கோட் 96366 பண்ணணும். அண்ட் புதிய ட்ரக்கு 12 மணிலிருந்து 1 மணி வரை கோட் 96367 கொடுக்கணும். இங்கே நம்ம இன்ஃபியூஷன்ஸை IVPBன்னு சொல்வோம். அப்படின்னா இன்ட்ராவீனஸ் பிக்கி பேக். ஸோ இங்கே ஒரு ப்ரைமரி இன்ஃபியூஷன் ஏற்கனவே தொடங்கப்பட்ட ஒரு ட்ரக் மிக்ஸ்ட் சொல்யூஷன் செகண்டரி லைன் வழியாக செலுத்தப்படும். விட்டாமின்ஸும் மினரல்ஸும் அடங்கிய ஒரு IV ஃப்ளூயிட்ஸ் இன்ஃபியூஷன் தான் பனானா பேக்.
இதில் நார்மலாகவே தியாமின், ஃபாலிக் ஆசிட் அண்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, ஹியூமன் பாடியில் நியூட்ரிஷன் பற்றாக்குறை இல்லைன்னா கெமிக்கல் இம்பேலன்ஸ் சரி பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அந்த சொல்யூஷனுக்கு மஞ்சள் நிறம்னால நம்ம அதை பனானா பேக்னு சொல்கிறோம். இப்போது டிப்ஸ் பார்ப்போம். குறைஞ்சது 14 நிமிஷம்க்கு கொடுத்த இன்ஃப்யூஷன்ஸ்க்கு மட்டும்தான் கோட் கொடுக்கணும். இல்லைன்னா இன்ட்ராவீனஸ் புஷ் ஐவிபியான இன்ஃப்யூஷன்ஸை கோட் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். ஒரு இன்ஃப்யூஷனுக்கு ஸ்டாப் டைம் கொடுக்கப்படலைன்னா நம்ம அதை ஐவிபின்னு கன்சிடர் பண்ணணும். இன்ஃப்யூஷன் கன்கரண்ட்டாக இல்லை சீக்வென்ஷியலான செக் பண்ணணும். கன்கரண்ட் இன்ஃப்யூஷன் சர்வீஸ் டேட் ஒரு தடவை மட்டும்தான் அதோட $0 வேல்யூ கோடாக கோட் பண்ணணும். இப்போது ஐவி புஷ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஐவி புஷ் ஒரு தெரப்பட்டிக், ப்ரொஃபைலாக்டிக் ஆர் டயக்னாஸ்டிக் ட்ரக்கோட ஐவி அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். அது 15 நிமிஷமோ அதோட கம்மியாகவோ ரன் பண்ணும். இங்கே நேரம் ஒரு முக்கிய ஃபேக்டர் இல்லை. இனி அடுத்த வர கோட் கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். கொடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரக்குக்கு 96374 கோட் கொடுக்கணும். அப்புறம் சீக்வென்ஷியல் இல்லைன்னா புது ட்ரக்குக்கு கோட் 96375. ஒரே ட்ரக் ரிப்பீட் பண்ணால் 96376 கோட் யூஸ் பண்ணணும். இனி உதாரணம் பார்ப்போம். பேஷண்ட்க்கு மார்னிங் 10:30 மணிக்கு டைக்ளோஃபினாக், அப்புறம் 10:45க்கு ஆட்ரோபைன், மறுபடியும் 10:55க்கு டைக்ளோஃபினாக் கிடைக்குது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரக்குக்கு கோட் 96374ம் புது ட்ரக்குக்கு 96375 கோட் கொடுக்கணும். மறுபடியும் டைக்ளோஃபினாக் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனால் நம்ம இதை பில் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டு ஒரே ட்ரக்கு நடுவில் குறைஞ்சது 30 நிமிஷம் இடைவேளை இருக்கணும். இனி டிப்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு ஐவி புஷ் கோட் செய்யணும்னா என் டைம் செக் பண்ண வேண்டாம். அண்ட் நீங்கள் அதே ஐவி புஷ் எகெயின் கோட் பண்ணணும்னா டைம் மினிட் கேப் 30 மினிட்ஸ் இருக்கணும். சப்போஸ் டைம் கரெக்டாக மீட் ஆகலைன்னா கோட் பண்ணக்கூடாது. இனி இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் என்னென்னு பார்ப்போம். இங்கே ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வழியாக மசிலுக்கு போகுது. அண்ட் கோட் பற்றி பார்த்தோம்னா 96372 கோட் இன்ட்ராமஸ்குலர், சப்கியூட்டேனஸ், இன்ட்ராடர்மலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கோட் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இனி ஹைரார்கி ஃபார் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃப்யூஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே இன்ஃப்யூஷன்ஸ்க்கு கோட் 96365 96368 அண்ட் ஐவிபிக்கு 96374 96376. அப்புறம் ஹைட்ரேஷனுக்கு 96360 96361. இங்கே $1 கோட்னு பார்த்தா அது இன்ஃப்யூஷன்ஸ் தான். அதுக்கு பின்னாடி இன்ஜெக்ஷன்ஸ், கடைசியாக தான் ஹைட்ரேஷன்ஸ். அண்ட் இங்கே ப்ரைமரி கோட்ஸ்னு பார்த்தோம்னா 96365 96374 அண்ட் 96360. அதனால் ஒரே டேட் ஆஃப் சர்வீஸில் பேஷண்ட்க்கு 2 ப்ரைமரி கோட் சேர்ந்து கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம ஹைரார்கி பேஸ் பண்ணி ஒரு ப்ரைமரி கோட் யூஸ் பண்ணணும். மற்றதெல்லாம் ஆட் ஆன் கோட்ஸாக இருக்கணும். இனி 59 மாடிஃபையர் இல்லைன்னா XU யூசேஜ் பற்றி பார்ப்போம். 2 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் இல்லைன்னா 2 டிஃப்ரெண்ட் விசிட்ஸில் 2 இன்ஃப்யூஷன்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா நம்ம 59 மாடிஃபையராக சேர்க்கணும். பேஷண்ட்க்கு ஒரு ஐவி ட்ரக் அண்ட் IM கிடைக்கிறப்போ 59 மாடிஃபையர்ஸ் இன்ட்ராமஸ்குலர் யூஸ் பண்ணி சேர்க்கணும். பிகாஸ் அதுக்கு $low வேல்யூ. இனி போர்ட் ஃப்ளஷ்னா என்னன்னு பார்ப்போம். ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸ் பொருத்தப்பட்ட வீனஸ் ஆக்சஸ் டிவைஸோட இரிகேஷன் தான் இது. போர்ட் ஃப்ளஷ்காக மட்டும் வர அந்த பேஷண்ட் விசிட்டில் ஒரு ENM சர்வீஸ் கூட இல்லைன்னா 96523 கோட் யூஸ் பண்ணணும். ஒரு கேத்தேட்டர் ஆர் போர்ட் டிக்ளோட்டிங்காக வர பேஷண்ட்க்கு 36593 கோட் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது ஒரு தெரப்பி. அடுத்ததாக கீமோதெரப்பி பார்ப்போம். கோட்ஸ் பார்த்தீங்கன்னா 96401 முதல் ஆரம்பித்து 96549 வரை இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கோட்ஸும் இன்ஃப்யூஷன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரியே கிளாஸிஃபை பண்ணணும். உங்களுக்கு ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் போகணும்னா இந்த கோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த கோட்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க எங்களோட வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். இனி ஹைரார்கி ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃப்யூஷன்ஸ் பற்றி பார்ப்போம். பேஷண்ட்க்கு ஒன்றில் அதிகம் ஐவி கீமோ அண்ட் நான் கீமோ ஒரே டேட் ஆஃப் சர்வீஸில் கிடச்சா கீமோ ஃபர்ஸ்ட் வரிசைப்படுத்தணும். அது தொடர்ந்து நான் கீமோ. ஸோ சீக்வன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கீமோதெரப்பி இன்ஃப்யூஷன்ஸ் கொடுக்கணும். தொடர்ந்து கீமோதெரப்பி ஐவி புஷ், அதுக்கப்புறம் கீமோதெரப்பி இன்ஜெக்ஷன்ஸ். தெரப்பட்டிக்கில் ப்ரைமரிலி நம்ம தெரப்பட்டிக் இன்ஃப்யூஷன்ஸ் கொடுக்கணும். தொடர்ந்து ஐவி புஷ், அப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ஹைட்ரேஷன்ஸ்.
இனி சாம்பிள்ஸ் பார்ப்போம். இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்க்கு நர்ஸ் நார்மல் சாலைன் 1135 1235 வரை கொடுக்குறாங்க. அண்ட் வான்கோமைசின் ஃப்ரம் 1250 to 145. அப்புறம் அசிடோமைனோஃபேன் 150 to 25. லாஸ்ட்டாக ஜோஃப்ரான் ஐவி 1220க்கு கொடுக்குறாங்க. இங்கே நம்ம 96365, 96375 அண்ட் 96361 கோட் கொடுக்கணும். இப்போ ரேஷனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் சாலைன் அதாவது ஹைட்ரேஷன் 1 மணி நேரம் கொடுத்ததுக்கு நம்ம 96365 கோட் கொடுக்கணும். அப்புறம் 1250 to 145க்கு வான்கோமைசின் கொடுத்துருக்காங்க. இது இன்ஃபியூஷன் ஆனதுனால 96365 கோட் கொடுக்கணும். அப்புறம் அசிடோமைனோஃபேன் 150 to 25 வரை கொடுத்துருக்காங்க. இதுவும் இன்ஃபியூஷன் தான், ஆனால் 14 நிமிஷத்துக்கு கீழே இருக்கனால நம்ம அதை ஐவி புஷை கணக்காக்கவும் 96375 கோட் கொடுக்கவும் வேணும். அப்புறம் ஜோஃப்ரான் ஸ்டாப் டைம் இல்லாத ஒரு ஐவி, இதுவும் நம்ம ஐவி புஷை கணக்காக்கணும். அதனால் நம்ம கோட் 96365, 96375 into 2 அண்ட் 96361 கொடுக்கணும். அடுத்த சாம்பிளுக்கு போகலாம். இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்க்கு மார்ஃபின் ஐவி புஷ், மறுபடியும் மார்ஃபின், அப்புறம் ஜோஃப்ரான் அண்ட் கேசிஎல் கொடுக்குறாங்க. இப்போ ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே 96374, 75 அப்புறம் 76 கொடுக்கணும். இனி ரேஷனலைஸ் பண்ணலாம். இங்கே 715க்கு மார்ஃபின் கொடுத்துருக்காங்க, அதனால 96374 கோட் கொடுக்கணும். மறுபடியும் ஃபிசிஷியன் 735க்கு மார்ஃபின் கொடுத்துருக்காங்க, அதனால ஒரே ட்ரக் ரிப்பீட் பண்ணுறப்போ 30 மினிட்டோட ரூல் இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே அந்த ரூல் ஃபாலோ பண்ணாததுனால ரெண்டாவது மார்ஃபின்க்கு நம்ம கோட் கொடுக்க மாட்டோம். ஜோஃப்ரான் மாதிரியான புது ட்ரக் கொடுத்தா இங்கே நம்ம 96375 கோட் கொடுக்கணும். மறுபடியும் ஜோஃப்ரான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இங்கே டைம் ரூல் மீட்டாக இருக்குது. ஏன்னா ஜோஃப்ரானும் எகெயின் ரிப்பீட் ஆகிக்கிற ஜோஃப்ரானுக்கு நடுவில் 30 நிமிஷம் டைம் கேப் இருக்குது. அதனால 96376 கோட் கொடுக்கணும். அப்புறம் கேசிஎல், இது ஒரு ஹைட்ரேஷன் அண்ட் இது அரை மணி நேரம், அதாவது 8:30 முதல் 9 வரை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால கோட் கொடுக்க அவசியம் இல்லை. ஏன்னா ஹைட்ரேஷன் கோட் பண்ண குறைஞ்சது 31 மினிட் ரூல் ஃபாலோ பண்ணணும். இனி கடைசி சாம்பிளுக்கு போகலாம். இந்த சாம்பிளில் 10 மணிலிருந்து 1 மணி வரை நார்மல் சைலண்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரியே அடுத்தது மெப்ரைடின் 25 mg 945க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டைஃபன் ஹைட்ராமின் 955க்கும் அப்புறம் ஆண்டாசிட்ரான் 1115 to 1215க்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செப்பரேட் ஐவிலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் 2 டிஃப்ரெண்ட் ஐவிலன்ஸ் இருந்தால் நம்ம இங்கே 2 ப்ரைமரி கோட்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே கோட் 65, 74 வித் மாடிஃபயர் 59 கொடுக்கணும். ஏன்னா இங்கே நம்ம 2 ப்ரைமரி கோட்ஸ் அசைன் பண்ணணும். இது ஒரு லோ டாலர் வேல்யூ. அப்புறம் லோ டாலர் வேல்யூக்கு மட்டும் நம்ம மாடிஃபயர் யூஸ் பண்ணால் போதும். தென் 75 and 61 into 3. இப்போது ரேஷனலைஸ் பண்ணலாம். இங்கே அவங்க 3 மணி நேரம் ஹைட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 61 into 3 கோட் பண்ணணும். அடுத்தது ஐவி புஷ், இது ப்ரைமரி கோட் 74 வித் மாடிஃபயர் 59. அது மட்டும் இல்லை, அவங்க இன்னொரு ஐவி புஷ் கூட கொடுத்துருக்காங்க. அதனால ஆட் ஆன் கோட் 75 கொடுக்கணும். அதோட 65 ப்ரைமரி கோடான ஆண்டாசிட்ரான், இது ஒரு இன்ஃபியூஷன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பிள் சால்வ் பண்ணி உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ சொன்னதெல்லாம் ஒன்ஸ் மோர் நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃபியூஷன்ஸ் கோட் பண்ணுறப்போ முதல்ல பேஷண்ட் கீமோ ஆர் நான் கீமோக்காக வந்திருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹைரார்கிக்கு போகணும். அதாவது 2 ப்ரைமரி கோட் ஒரே பேஷண்ட்டோட மெடிக்கல் ரெக்கார்டில் நம்ம சேர்க்கக்கூடாது. இஃப் ஸோ நீங்கள் 2 ப்ரைமரி கோட்ஸ் கொடுக்கணும்னா சில சிச்சுவேஷனில் நம்ம 59 மாடிஃபைடு கூட சேர்க்கணும். அடுத்தது ஸ்டார்ட் டைம் அண்ட் ஸ்டாப் டைமும் நம்ம இங்கே ஞாபகம் வச்சுருக்கணும். அப்புறம் இடி ஃபெசிலிட்டி கோட்க்கு வந்தால் ஹைட்ரேஷன்ஸ், இன்ஃபியூஷன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கரியர் இடி ஃபெசிலிட்டி கோடிங் ஆர் இடி ப்ரொஃபஷனல் கோடிங்கில் அப்கிரேட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? தாட் ஃப்ளோஸை தொடர்பு கொள்ளுங்கள். Get more videos on medical coding? Please subscribe to our channel. Don't forget to hit the bell icon. We will meet you soon on our next video. Till then, thank you. Bye bye. Take care from Thought Flows.